40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக, 7 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்த அதிமுக, 12 தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்த பாஜக, கூட்டணியே இல்லாமல் ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டு வங்கியை அதிகரித்து 8% மேல் பெற்ற நாம் தமிழர் கட்சி என 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழக கட்சிகளுக்கு சோதனையும் சாதனையும் நிறைந்ததாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் தடுமாறி வரும் அதிமுகவின் நிலை இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலித்தது. ஜெயலலிதா தலைமையில் கடைசியாக அதிமுக எதிர்கொண்ட 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்த அதிமுக அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. தென் சென்னை, கன்னியாகுமரி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி ஆகிய 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டையே பறிகொடுத்தது. அதிமுக செல்வாக்கு பெற்ற தொகுதியாக பார்க்கப்படும் கோவை தொகுதியில் நூலிழையில் அதிமுக டெபாசிட்டை தக்க வைத்திருக்கிறது. அண்ணாமலை 2வது இடம் பிடித்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் 2,36,490 வாக்குகள் பெற்றார். டெபாசிட் பெறுவதற்கு 16.67% வாக்குகளை பெற வேண்டும் என்ற நிலையில் அதிமுக வேட்பாளர் 17.2% வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்தார். அதிமுக 24 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக 3 இடங்களிலும் 2வது இடம் பிடிக்க, தமிழ்நாட்டில் மற்ற 12 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றன. மாநிலத்திலேயே திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி கடும் சவால் அளித்த தொகுதி என்றால் அது விருதுநகர் மட்டும்தான். முன்னிலை நிலவரம் மாறி மாறி வந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிவில் அதிமுக கூட்டணி தேமுதிகவின் வேட்பாளரான விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரனை 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றார். விருதுநகர் தவிர கொங்கு மண்டலத்தில் சேலம், நாமக்கல் தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்கள் திமுகவுக்கு சவால் தரும் வகையில் வாக்குகளை பெற்றிருந்தனர். அதிமுக செல்வாக்கு பெற்ற தொகுதியாக பார்க்கப்படும் கோவை தொகுதியில் நூலிழையில் அதிமுக டெபாசிட்டை தக்க வைத்தது. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரின் வெளியேற்றத்தால் அதிமுகவின் வாக்கு வங்கியாக கருதப்படும் முக்குளத்தோர் வாக்குகள் கணிசமாக வேறு கட்சிகளுக்கு மாறியிருப்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்துகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான தொகுதிகளை வென்ற கொங்கு மண்டலத்திலும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் நிலை மிகச் சிறப்பாக இருந்ததாக கூற முடியாது. சேலம், நாமக்கல் தொகுதிகளில் மட்டுமே அதிமுகவால் திமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு சவால் கொடுக்க முடிந்தது. கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, நீலகிரி ஆகிய தொகுதிகளில் அதிமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியிருந்தது. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில்
அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. வெறும் 5267 வாக்குகளை மட்டுமே பெற்று அதிமுக வேட்பாளர் ராணி டெபாசிட்டை இழந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் அதிமுக கூட்டணி 23%, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18.2% வாக்குகளை பெற்றுள்ளன. அதிமுக ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாமல் இருப்பது ஒன்றும் புதிதல்ல. ஜெயலலிதா தலைமை பதவியை வகித்த போது கூட அது நடந்திருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது கூட்டணியின் பலத்தை பொறுத்து அமையும். ஆனால் அதிமுக கூட்டணி ஒருபோதும் 30%க்கும் குறைவான வாக்குகளை பெற்றதில்லை. இந்த முறை அதிமுக கூட்டணி அதற்கும் கீழே 23%ஆக குறைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திமுக கூட்டணியும் 3% வரை வாக்குகளை இழந்தே இருக்கிறது. கடந்த தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் இருந்த நிலையில் கூட தனது அடிப்படையான வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்து கொண்டுள்ளன. கடந்த தேர்தலை விட மக்கள் நீதி மய்யமும் கூடுதலாக கூட்டணியில் இணைந்திருந்தாலும் திமுக 3% வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி பிரிந்து தேமுதிகவுடன் மட்டுமே சேர்ந்து தனியாக நின்று அதிமுகவும் 7% வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. இருபெரும் கட்சிகளின் இழந்த வாக்கு வங்கியானது பாஜகவிற்கும் நாம் தமிழருக்கும் சென்று அதன் வாக்கு வங்கிகள் உயர்ந்திருக்கின்றன. 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்துள்ளது. 12 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. குமரி, புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் 4வது இடத்திற்கு அதிமுக சரிந்துள்ளது. ஓட்டு சதவிகித அடிப்படையில் தமிழகத்தில் 26% பெற்று முதலிடத்திலும், அதிமுக 20% பெற்று 2ஆம் இடத்திலும், பாஜக 11% பெற்று 3ஆம் இடத்திலும், நாம் தமிழர் கட்சி 8% பெற்று 4ஆம் இடத்திலும் உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 70% வாக்கு பதிவாகிறது என்றால் தனியாக வெற்றி பெற திமுக, அதிமுக, பாஜக என எந்த கட்சிக்கும் 36% வாக்கு வங்கி கிடையாது. கூட்டணிகள்தான் இங்கே வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்கின்றன. திமுக தனது கூட்டணியை தக்க வைத்து கொண்டதால் தொடர்ந்து 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறது. அதிமுகவில் பல தலைவர்கள் பிரிந்து நிற்பதும் கூட்டணி சரியாக அமைக்காததும் தோல்வியில் தத்தளிக்கிறது.